ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-12 வசனங்கள். அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச் சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. When Jesus saw the crowds, he went up on the mountain, and after he sat down, his disciples came to him. He opened his mouth and began to teach them, saying, Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. Blessed are those who mourn, for they shall be comforted. Blessed are the gentle, for they shall inherit the earth. Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be satisfied. Blessed are the merciful, for they shall receive mercy. Blessed are the pure in heart, for they shall see God. Blessed are the peacemakers, for they shall be called sons of God. Blessed are those who have been persecuted for the sake of righteousness, for theirs is the kingdom of heaven. Blessed are you when people insult you and persecute you, and falsely say all kinds of evil against you because of me. Rejoice and be glad, for your reward in heaven is great. For in the same way they persecuted the prophets who were before you. 5ஆம் வசனம் 5 மாத்திரம் வாசியுங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பூமியிலே நாம் வசிப்பதற்கு அல்லது மனுஷன் வசிப்பதற்கு நமக்கு 2 அடிப்படையான அம்சங்கள் தேவை. In order to live, we need 2 fundamental elements. ஒன்னு பூமி தேவை, 2வது சரீரம் தேவை. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது 2 பத்தியும் இந்த மலை பிரசங்கத்துல பேசியிருக்கிறார். சரீரத்தை பத்தி 6ஆம் அதிகாரத்துல பேசியிருக்கிறார். அங்க போகும்போது அது பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் வசனம் 5 பார்க்கும் பொழுது பூமியை பற்றி பேசியிருக்கிறார். இந்த பூமியும் நம்முடைய சரீரமும் நாம் வசிப்பதற்கு ரொம்ப அவசியம். சரீரம் இல்லாமல் பூமியில வசிக்க முடியாது, பூமி இல்லாமல் சரீரத்தில் நம்மால வசிக்கவும் முடியாது. இந்த 2 அடிப்படையான பொருள்களும் நாம் வாழ்வதற்கு ரொம்ப அத்தியாவசியமா இருக்கிறது. எவ்வளவு நாள் பூமி உருவாக்கப்பட்டது என்ற கேள்விக்கு பதில் 6,000 வருஷம் முந்திதான். 7 நாளுக்குள்ள உருவாக்கப்படுது என்ற கேள்விக்கு பதில் 6 நாளுக்குள்ள கர்த்தர் உண்டாக்கிறார், அவ்வளவுதான். சூரியன் கிட்ட இருந்து பூமியானது சரியான ஒரு தூரத்தில் இருக்கிறது. அந்த பூமிக்கு அந்த பக்கம் இருக்கிற பிளானட்ஸ் ஆகட்டும், கிரகங்கள் ஆகட்டும், அதுக்கு முந்தி இருக்கிற 2-3 கிரகங்கள் ஆகட்டும், எங்கேயுமே எந்த ஜீவராசியும் வசிக்க வாய்ப்பில்லை. எந்த பிளானட்லயும் யாருமே வசிக்க வாய்ப்பில்லை இந்த பூமி தவிர. என்றால் பூமியை கர்த்தர் அவ்விதமாய் அமைத்து வைத்திருக்கிறார். இந்த ஒரு பிசியோலாஜிக்கல் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னாக்கா, மனுஷன் வாழ்ந்து மனுஷனுடைய சந்ததி விருத்தி செய்வதற்கான சரியான மண்டலமே பூமி தான். வேற எந்த மண்டலத்திலும் போய் முதல்ல நம்மளால வாழ முடியாது. வேற எந்த மண்டலத்திலும் போய் பிள்ளைகளை பெற்று சந்ததியை பெருக செய்ய முடியாது. பிள்ளைகளை பெற்று சந்ததியை பெருக செய்து வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு கிரகம் பூமி ஒண்டிதான். அந்த ஃபேக்டர்ஸ்ல ரொம்ப விஷயங்கள் சொல்லப்படுது. அதெல்லாம் ரொம்ப பெரிய கொஞ்சம் டீடைல் ஸ்டடி, அதை பத்தி இப்போ சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பவில்லை. ஆனால் அதுல இருக்கிற என்ன ரொம்ப அதிர்ச்சிப்படுத்தின ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பூமியில இந்த கிராவிட்டி, காந்த சக்தி என்பதான ஒரு வல்லமை இருக்கிறது. கர்த்தர் அந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காந்த சக்தியை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணும் பொழுது, அந்த காந்த சக்தி இருக்கிறதுனாலதான் நீங்களும் நானும் பூமியில நடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற கிரகங்களை போனீங்கன்னாக்கா மெதுங்க வேண்டியதா இருக்கும். பாதங்கள் மற்ற கிரகங்களுடைய தரையை தொட முடியாது. ஆனா அதனால என்ன ஆகுதுன்றது கேள்விதான் ரொம்ப அற்புதமான பதில் அடங்கி இருக்கிறது. நம்முடைய பாதங்கள் பூமியில காந்த சக்தியினால் இழுக்கப்பட்டு நடந்து போகும் பொழுது நம்முடைய இருதய துடிப்பு உண்டாகிறது, இருதயம் அடிக்குது. அது நாசால இப்ப ரீசெண்டா வந்த பெரிய ஒரு ஸ்டடிங்க அது. 2வது, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற போன்ஸ், எலும்புகள் ரொம்ப பலனுள்ளதா இருக்க வேண்டும் என்றால், குன்றி போகாமல் எலும்பு பலனுள்ளதா இருக்க வேண்டும் என்றால் இந்த பூமியோட காந்த சக்தி ரொம்ப அவசியமா.
அது இருந்தா தான் நம்மால நடந்து போகும் பொழுது சரீரத்தில் இருக்கிற எலும்புகள் எல்லாமே பலனடைந்து செயல்படுகிறதாம். ரெண்டாவது, பூமியில இருக்க அந்த காந்த சக்தி வச்சுதான் நமக்கு இருக்கிற சென்சஸ் செயல்படுகிறதாம். நமக்கு 5-6 உணர்ச்சிகள் இருக்கிறது இல்லையா? அந்த சென்சஸ் செயல்படுவதற்கு பூமியில் இருக்கிற அந்த கிராவிட்டி ரொம்ப அவசியம் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆகையால் தான் பூமி தவிர வேற எந்த மண்டலத்தில் போய் மனுஷன் கண்டுபிடிச்சு கொடிய நாட்டினாலும் அங்க வாழவே முடியாது. ஏனென்றால் பூமியில மாத்திரம்தான் மனிதன் வாழத்தக்கதாக கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகையால் பூமி இல்லாமல் நம்மால வாழ முடியாது, சரீரம் இல்லாமல் பூமியிலேயே வாழ முடியாது. ஆகையால் நமக்கு சரீரமும் பூமியும் அடிப்படையாய் தேவை என்று முன்னமே சர்வஞானியாகிய வேதாமத்தின் தேவன் கண்டறிந்து நம்மை அவ்விதமாய் படைத்திருக்கிறார். ஆகையால் சரீரத்தை குறித்து 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இன்றைக்கு பூமியை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். விஞ்ஞான பூர்வமாக அல்ல, ஆனால் விஞ்ஞான பூர்வமாக நீங்கள் கற்றுக்கொண்டால் எப்படியாப்பட்ட ஞானம் நம்முடைய கர்த்தருடைய ஞானம் என்பதை நீங்கள் அறிந்து மோசையை போல செருப்பை கழட்டிட்டு அந்த எரிகிற அந்த முச்செடி முன்னாடி முகம் குப்புற விழுந்தார, அந்த மாதிரி நீங்கள் நாள விழ வேண்டியதா இருக்கோ. கர்த்தருடைய ஞானம் அவருடைய சிருஷ்டிப்புல பார்த்ததே ஆனால் அப்படி இருக்குது அவருடைய சிருஷ்டிப்பு. இந்த வாட்டர் சைக்கிளிங்கை பத்தி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஹைட்ராலஜி நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னாக்கா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது. 3 லாஸ் அற்புதமாய் செயல்படத்தக்கதா கர்த்தர் வைத்திருக்கிறார். எவாபரேஷன், கண்டென்சேஷன், பிரசிபிடேஷன். இங்கிருந்து எவாபரேட் ஆகுது தண்ணி, வேற வடிவில போகுது, அங்க போயிட்டு மேகமாக கண்டென்ஸ் ஆகுது, கட்டிக்குது, அதுக்கப்புறம் தண்ணியாக பொழிகிறது. எந்த பிரமாணம் லா கிவர் இல்லாம இந்த லா எப்படி வந்தது? அதுக்கப்புறம் போட்டோசிந்தசிஸ் என்பதான இந்த செடிகளுடைய ஸ்டடி நீங்க பண்ணீங்கன்னாக்கா அற்புத வண்ணமா இருக்கிறது. செடிகள் எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொண்டு நாம் சுவாசிக்கத்தக்கதான கொடுக்க வேண்டியதை கொடுக்குது. நம்மை அறியாமலே நாம் செடிகள் சுவாசிக்கத்தக்கதான விஷயங்கள் நாம் கொடுக்கிறோம். கார்போஹைட்ரேட். அற்புத வண்ணமான படைப்பு கர்த்தர் பூமியில வைத்திருக்கிறார். இந்த பூமியை விட்டு எந்த மண்டலத்திலும் எந்த மனுஷனும் வாழ வாய்ப்பில்லை. எண்ணிக்கை இல்லாம ஜந்துக்கள் பூமியில இருக்கிறது, வேற எந்த மண்டலத்திலும் இல்லை. கவுண்ட்லெஸ். இன்னும் கண்டுபிடிக்காத ஜந்துக்கள், கண்டுபிடிச்சு பேர் கொடுக்க முடியாத உயிரினங்கள் பூமியில இன்னும் அப்படி இருக்கிறது. எவ்வளவு உயிரினங்கள் போயிடுச்சு, எக்ஸ்டிங்விஷ் ஆயிடுச்சு. ஆனா அநேக கண்டுபிடிக்காத உயிரினங்கள், அதுக்கு பேர் கொடுக்கப்படாத உயிரினங்கள் இன்னும் பூமியில இருக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஆகியால் படிப்பு தெரிஞ்சுங்க, கொஞ்சம் படிக்க தெரிஞ்சுங்க தான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பூமியுடைய படைப்பு எப்படியாப்பட்ட ஒரு படைப்பு, கர்த்தர் பூமி எப்படி படைத்திருக்கிறார் என்பதை. இப்போ இந்த பூமியை படைத்தது பில்லியன் இயர்ஸ் அப்படியே தானா வந்தது. பிக் பேங் தியரி அந்த மாதிரி எந்த விதமான குப்பையும் நடக்கவில்லை. அது மனுஷனுடைய கற்பனை. ஒன்னு மனுஷன் மத ரீதியா கற்பிக்கிறான், இல்ல விஞ்ஞானம் என்பதான பேர்ல முட்டாள்தனமான காரியங்களை கற்பிக்கிறான். சங்கீதம் 24:1. First let me prove whose belong the earth is. Psalm 24:1. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. யாருடையது? பூமியும் அதன் நிறைவும் எல்லாம் கர்த்தருடையது. யாராலும் இப்படி கிளைம் பண்ண முடியாது. ஆனா இதே கிளைம் தான் 4ஆம் அதிகாரத்துல பிசாசு செய்தான். அங்க போவேன் சும்மா தொடுவதற்கு மாத்திரம். அதை பத்தி போதுமான சொல்லிட்டேன். கர்த்தர் சொல்லியிருக்கிற பூமியும் அதன் நிறைவும் எந்த பிசாசு சொல்றான் பூமியின் அதன் மகிமையும் அதோட ராஜ்யங்களும் என்னுடையது அப்படின்றான் அவன். அந்த பூமியை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? 115ஆம் சங்கீதம், Psalm 115:16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? மனுபுத்திரருக்கு. மனுஷன் வாழவும், மனுஷன் பூமி ஆண்டு கொள்ளவும், மனுஷனோடு கூட இருக்கிற மற்ற எல்லா கோடிக்கணக்கான உயிரினங்கள் சேர்ந்து வாழவும் வாழ வைக்கவும் கர்த்தர் பூமியை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய கேள்வி, பூமியை கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்ததே ஆனால் மனுஷன் எவ்வளவு வருஷம் வாழணும்? உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சத்தியம் இது, எனக்கு அடிப்படையான சத்தியம் இது. ஏனென்றால் பூமி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, சரீரம் இல்லாமலும் என்னால் இருக்க முடியாது. சரீரத்தை பத்தி 6ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். டு யுவர் பாடி, அங்க பார்க்கலாம். அது பாடியை பத்தி கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆனால் இங்க பேசுவது எர்த், பூமியை பத்தி பேசி இருக்கிறார். என்னுடைய கேள்வி, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இரண்டாவது, அந்த பூமியை கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் பூமியிலே மனுஷன் எவ்வளவு வருஷம் வாழணும்? பூமி இருக்கும் வரைக்கும் மனுஷன் வாழணும் என்றால் பூமியை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? குடியிருப்பாக. ஆனால் பிசாசும் அவனோடு கூட தள்ளப்பட்ட தூதர்களுக்கும் கர்த்தர் கொடுத்தது எது? வானம், வான சேனைகள். அது ஆகியால் தான் யூதா நிருபத்திலும் 2 பேதுரு சொல்ற வார்த்தை, அவர்கள் தங்களுடைய குடியிருப்பை விட்டு வந்தார்கள். எதுக்கு? பூமிக்கு. பூமியில் அவர்கள் வாழத்தக்கத கர்த்தர் தூதர்களுக்கு கொடுக்கவில்லை.
எப்ரி ஆசாரியர் ரொம்ப திட்டவட்டமாய் போதிக்கிறார் அதை பத்தி. பூமியை ஆண்டு கொள்வதற்கும் வசிப்பதற்கும் கர்த்தர் தேவதூதர்களுக்கு கொடுக்கவில்லை. கர்த்தர் பூமியை கொடுத்தது மனுஷனுக்கு. கர்த்தர் தேவதூதர்கள் வசிக்கத்தக்கதான அந்த ஒரு குடியிருப்பு இன்ஹாபிட்டர், அந்த ஒரு இன்ஹாபிட்டை அவர்கள் விட்டு மனுஷன் வசிக்க இடத்திற்கு வந்துட்டாங்க. அதுக்கான காரணம் நோவாவுடைய சம்பவம், நோவாவுடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவம். எதற்காக அவர்கள் அந்த குடியிருப்பை விட்டு கீழே வந்தார்கள்? என்னுடைய கேள்வி. மனுப்புத்திற்கு கர்த்தர் பூமியை கொடுத்ததே, ஆனால் பூமியிலே மனுஷன் பூமி இருக்கும் வரைக்கும் வாழ வேண்டும். புரியுதுங்களா? ஆனால் மனுஷன் பூமி இருக்கும் வரைக்கும் வாழ்வது கிடையாது. காரணம் என்ன? இதுக்கு சயின்ஸ் பதில் கொடுக்காது. இதுக்கு விஞ்ஞானம் பதில் கொடுக்கவே கொடுக்காது. எதற்காக மனுஷன் பூமியிலே வாழ்கிறான் எல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் மனுஷன் செத்து போகிறான். மனுஷன் நீடித்து வாழ்வது கிடையாது பூமியிலே. என்ன காரணம் அதற்கு? மாறாக மனுஷன் எப்படி மாறிட்டான்றது 103 சங்கீதம் வசனம் 15-16 சொல்லுகிறது. ப்ளீஸ். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. உள்ள பத்தி பேசுறாரு. போட்டோசிந்தசிஸ் ஸ்டடி அது விஞ்ஞானபூர்வமான வார்த்தைகள். அது யாக்கோபு 1 பேசினதை நான் இடத்துல பேசியிருக்கிறேன். காற்று 1 காத்து, அது சூரியன் கிடந்து வருகிற வெப்பம் புல்லை அடிச்சிச்சுனாக்கா புல்லு வாடி போகிறது, செத்து போகிறது, மறைந்து போகிறதாக வாசிங்க. அது அருமையான வார்த்தை. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷ நாட்கள் இப்ப எதுக்கு ஒப்பா இருக்கிறது? பூமிக்கு இல்ல. மனுஷ நாட்கள் ஆக்சுவலி பூமிக்கு ஒப்பா இருந்திருக்கணும். பூமி எவ்வளோ காலம் வரைக்கும் இருக்கிறதோ அது வரைக்கும் மனுஷன் இருந்திருக்க வேண்டும். ஆனால் மனுஷனுடைய காலம் பூமிக்கு ஒப்பிட்டு பேசாமல் மனுஷனுடைய காலம் புல்லுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. ஏன்? ஏதோ நடந்திருக்கு. ஆகையால் தான் சயின்ஸ் நெவர் எவர் கெட் இன்டு எத்திக் ஆர் மொராலிட்டி. சன்மார்க்கத்திற்கும் தர்மத்திற்கும் விஞ்ஞானம் உள்ள பூர்வதே கிடையாது. சன்மார்க்கத்திற்கும் தர்மத்திற்கும் பூர்வது ரிலிஜன், மதம். சயின்ஸ் டோன்ட் கெட். விஞ்ஞானம் எந்த காரணத்தை கொண்ட எந்த காலத்திலும் சன்மார்க்கத்திற்கும் தர்மத்திற்கும் உள் புகுந்து வேலை செய்யறதே கிடையாது. எதற்காக? மனுஷனுடைய வாழ்வு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. Now human being don't deserve to live on this planet as long as the earth. பூமி இருக்கும் வரைக்கும் மனுஷன் வாழாதபடிக்கு மனுஷன் பூமியில வாழ்வதற்கு அருகதையற்றவனானான், தகுதியற்றவனானான். He become unworthy candidate to become earth dweller. பூமியில வாழத்தக்கதாக மனுஷன் தகுதியற்றவனானான். Why? What caused him? இப்பொழுதுதான் நான் வாசிக்கிற சத்தியத்துக்குள்ளாக போக விரும்புகிறேன். ஏன்? கர்த்தர் சொன்ன வார்த்தை, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை. அப்ப பூமியை இன்னும் சுதந்திரிக்காத இருக்கிறான் யாரு? மனுஷன். சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தான் பூமியை சுதந்திரிப்பான். இங்கே சாந்த குணம் உள்ளவர் இருக்கிறீங்களா தெரியாது. பூமி உங்களுக்கு தான் சொந்தம். இது நான் சொல்ல, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அது ஃபிகரேட்டிவ் ஸ்பீச் கிடையாது. அது ஏதோ கர்த்தர் சொல்ல வந்தது இப்படி சொல்லியிருக்கிறார், அப்படி எடுத்துக்க முடியாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசப்பட்ட சத்தியம் அது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் மனுஷன் பூமியை சுதந்திரிக்கவில்லை. காரணம் என்ன? ஆனா மனுஷன் புல்லு கொப்பா இருக்கிறான், செத்து போகிறான். அதற்கான காரணத்தை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே முதலாவது சொல்ல விரும்புகிறேன். மனுஷனை கொல்றவன் ஆயிட்டான். fratricidal, herbicidal. Now man become genocidal. மனுஷனை கொல்றவன் ஆயிட்டான். அதுதான் மனுஷனை புல்லுக்கு ஒப்பாக்கி இருக்கிறது. முதலாவது மர்டரர், முதலாவது கொலைகாரன் யாரு? வேதம் சொல்றது பிசாசு. He is a murderer from the beginning. ஆரம்பத்திலிருந்து கொலைகாரன் இருப்பது பிசாசு. அவனுடைய செயலை அப்படியே அமலுபடுத்தினது காயின். ஆகையால் தான் பிசாசுடைய பிள்ளை காயின் என்று 1 யோவான்ல யோவான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மர்டர், fratricidal மர்டர். அது கூட பொருந்து உன்னை கொல்றது. ஏதோ ஒரு மனுஷனை கொல்றது கிடையாது, அது ஜெனோசைட். அது fratricidal என்றால் கூட பொருந்து உன்னை வெட்டி சாய்க்கிறது. அந்த ரீசன் தான் மனுஷன் பூமி இருக்கும் வரைக்கும் வாழ விடாமல் மனுஷனை புல்லு கொப்பாக்கி இருக்கிறது. மனுஷனை கொல்லுகிற மனுஷனாய் மனுஷன் மாறினபடியால் he lost his worthiness to be a earth dweller. பூமியில வாழத்தக்கதான பூமி வாசியாக அவன் மாறுவதற்கு தகுதியற்றவன் ஆயிட்டான். எப்போ அவன் மனுஷனை கொல்றதுக்கு ஆனானோ. புவேர், எனக்கு இன்னும் அந்த சாந்த குணத்தை பத்தி ஒன்னும் போல. நான் வெறும் உங்களுக்கு பின்னணி சொல்லி கொண்டிருக்கிற பூமியை குறித்துள்ள பின்னணி.
எதற்காக நம்ம இவ்வளவு சீக்கிரம் செத்து போனோம்? கண்மூடி திறக்கிறதுக்குள்ள நம்ம அப்பா அவங்களாம் வயசாயிட்டு இருக்குது. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள நாம நம்ம அப்பா அம்மா மாதிரி ஆயின்னு வந்துருக்கிறோம். ஆனா கர்த்தர் ரொம்ப சுலபமா சொல்லிட்டாரு, ரொம்ப ஷார்ட். என் கர்த்தர்ட்ட பிடிச்ச விஷயம் அதை ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் ஷார்ட். என்ன? பாவம் பிரவேசித்தது, பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. சிம்பிள். இப்ப முதலாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல அற்புதமா அந்த வார்த்தையை சொல்றாரு. எவ்வளவு பேருக்கு புரிஞ்சதோ இல்லையோ, அது விஞ்ஞானபூர்வமான பூமியுடைய பார்வையில பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான், பூமி அவனுக்கு தான் சொல். லெட் மீ அன்ஃபோல்ட் ஜெனசைட் இன் தி காஸ்பல் ஆஃப் மேத்யூ. மத்திய சுவிசேஷத்துல மனுஷனை கொள்ற சம்பவத்தை கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் மத்தேயு 2:16 to 16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். பாத்தியா எப்படி தொடங்குது புஸ்தகம்? 2 வருஷத்துக்கு உள்பட்ட எல்லா குழந்தைகளையும் இந்த ராஜா கொல்றான். ஏன் நீ கொல்ற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, கொண்டு நீ நல்லா இருந்துட்டியா? வசனம் 19 verse 19 2:19. ஏரோது இறந்த பின்பு யாரு ஏரோது? இவர் ரொம்ப வாழ்ந்துட்டாரு. இவரு குழந்தைங்கள சாவடிச்சுட்டு அவன் எப்போ எந்த வருஷத்துல BC 4ல கொன்னானோ குழந்தைங்களே அதே வருஷத்துல செத்து போயிருக்கிறான். அவன் எதுக்கு இப்படி கொல்ற? Therefore you are not worthy candidate to live on this earth. இந்த பூமியில வாழ்வதற்கு நீ தகுதியானவன் கிடையாது. இன்னொரு மனுஷனை கொல்லுகிறதே. ஆனால் 4ஆம் வசனம் 12. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய். யோவான் எங்க வைத்திருக்கிறாங்க? காவலில் வச்சு அவருக்கு சாப்பாடா போட்டுங்கிறாங்க. Chapter 14 verse 10. ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணிவித்தான். காவலில் வைத்து சிறையில் இருக்கிற யோவானுடைய தலையை சங்கரித்தான். யாரு? அவங்க பையன். அவங்க அப்பா குழந்தைங்களை கொண்டு போட்டான். ஏறுதுக்கு போறது இவன் இன்னொரு ராஜா யோவான் சாண ஏன் கொல்ற? Why you put the people to death? ஏன் கொல்ற நீ? யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? புரியுதுங்களா ஆபத்தான விஷயம் என்னன்றது? எதற்காக மனுஷன் பூமியில வாழ தகுதி இல்லை என்பதான கேள்விக்கு பதில் we people, நாம் அனைவரும் ஒருவர் இல்லைனாக்கா இன்னொரு வாழ்வதற்கு நாம் விருப்பம் படுவது கிடையாது. அவங்க செத்தா நல்லா இருக்கும், பூமியில் இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும்ன்றது we always expect. ஆனால் மனுஷன் பூமியில வாழக்கூடாது என்று கர்த்தர் ஒருபோதும் விருப்பம் கொண்டவர் அல்ல. மனுஷன் மனஸ்தாப்பட்டு மன திரும்ப வேண்டும் என்று நம்ம கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரது மைண்ட் எப்படி இருக்குது பாத்தீங்களா? இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 4ஆம் வசனம் 8-10. பிசாசு கர்த்தருடைய சோதனையிலே ஆண்டோட்ட பேசின வார்த்தை 8-9 மாத்திரம் வாசிங்க போதும். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். உண்மையாது? நீர் காண்கிற ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் அதன் மகிமையும் நீர் எனக்கு முன்பதாக சாஷ்டாமாக பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு நான் தருவேன் என்று பிசாசு இந்த இடத்துல வாக்கு பண்றான், ப்ராமிஸ் பண்றான். ஆவுமா? அது உண்மையான விஷயம் தானா? ஒரு விதத்துல மாத்தம் அது உண்மை, மற்ற விதத்துல அது உண்மை அல்ல. ஒரு விதத்துல மாத்தம் அது உண்மை. நீ பார்க்கிற இந்த ராஜ்யம் அதாவது கர்த்தருடைய சிருஷ்டிப்பு அல்ல. நீ பார்க்கிற இந்த மனிதர்கள், ஏனால் மனிதர்களை தான் அவன் குருட்டாக்கி வைத்திருக்கிறான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்வது கர்த்தருடைய சிருஷ்டிப்பை அல்ல, கர்த்தர் தான் சிருஷ்டித்தார். மனுஷனை குறித்து அவன் பேசுற விஷயம் அது. ஏனென்றால் மனுஷனும் இவனும் ஒரே கேட்டகரி ஆயிட்டாங்க. ஏனென்றால் அவன் செஞ்ச அதே பாவத்தையும் இவனும் செய்தபடியால் இருவரும் மனிதர்களை கொல்லுகிறவர்கள். வெறும் பிசாசு மாத்திரம் அல்ல, இருவரும் மனிதர்களை கொல்லுகிறவர்கள். 16ஆம் அதிகாரம் Chapter 16. பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முதல் முறை தேவனானவருடைய வெளிப்பாட்டினாலே இயேசுநாதரை தேவகுமாரன் கிறிஸ்து அறிக்கையிட்டா. அப்படி அப்புறம் இயேசுநாதர் தம்முடைய மரணத்தை பத்தி சொல்றார். முன்னமே சொல்லும்போது நடக்கிற விஷயம் என்ன? வசனம் 21 வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனி அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. என்ன சொல்றாரு? பேதுருவை பார்த்து கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படி சொல்லிட்டு கர்த்தர் நிப்பாட்டல. எனக்கு அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அடுத்து கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்போ மனுஷனுடைய சிந்தையும் பிசாசுடைய சிந்தையும் என்ன? புரியுதா? மனுஷனுடைய சிந்தையும்
பிசாசோட சிந்தையும் என்ன? பேதுரை பார்த்து அப்பாலே போ சாத்தான் என்று கர்த்தர் சொன்ன பிறகு, நீ தேவனுக்கு கற்றவைகளை சிந்திக்காமல் யோசிக்காமல் உன்னுடைய யோசனை மனுஷனுக்கு ஏற்றவைகளா இருக்கிறது. உன்ன மாதிரி தான் மனுஷன் சிந்திக்கிறான், மனுஷன் மாதிரி தான் நீ சிந்திக்கிற. ரெண்டும் ஒண்ணு. என்ன அது? ஜெனசைட், ஜனங்களை கொல்லுவது. இப்போ பிசாசுடைய சிந்தையும் மனுஷன் சிந்தையும் என்னவா இருக்கிறது? ஒன்னா இருக்கிறது. அதனால மனுஷன் கடைசியில எங்க போனோம்? 25ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் வசனம் 41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். எங்க அனுப்புறார் கர்த்தர் மனுஷனை கடைசியில? என்ன, யாருக்கு உண்டாக்கப்பட்ட ஆக்கினை அது? நித்திய ஆக்கினை. நரகத்தை யாருக்கு உண்டாக்கப்பட்ட ஸ்தலம் அது? யாருடைய ஹாபிடேஷன் அது? பிசாசும் அவனோட கூட வந்த தூதர்களும். அப்ப மனுஷன் பூமியில வசிப்பதற்கு தகுதி உள்ளவன் கிடையாது. ஏன்னா மனுஷனுடைய மைண்டும் பிசாசுடைய மைண்டும் ஒன்னு தான். என்ன? put the people to death, மனுஷனை கொல்லு. அந்த சிந்தை உள்ள யாருமே பூமியில வாழ முடியாது. அந்த சிந்தை உள்ள மனுஷன் புல்லு கொப்பா இருக்கிறான். இப்போ பூமியில வாழ்வதற்கு யார் தகுதி உள்ளவர்? பூமி யாருக்கு சொந்தம்? மனுஷனை கொல்றவனுக்கு கர்த்தர் பூமியில வாழ்வதற்கு அனுமதி கொடுப்பது கிடையாது. அப்ப பூமியிலே வாழ்வதற்கு யார் தகுதி உள்ள கேண்டிடேட்? இங்கிருந்து தான் பூமியை படைத்த கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன் ஷார்ட்டா. ஓகே, 5ஆம் வசனம் 5. இங்கிருந்து கவனிங்கள், வாசித்து கேட்ட சத்தியத்திற்குள்ளாக போகலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை அவர்கள் சுதந்திரிப்பார்கள். என்னுடைய கேள்வி, அப்போ பூமி யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? சிருஷ்டிகர்த்தர் சொல்ற வார்த்தை இது, சாதாரணமான மனுஷன் கிடையாது. இங்க பேசுறவரு ஆதியில உண்டாக்கினவர் இவர். அப்ப எந்த இன்டென்ஷன்ல பூமி உண்டாக்கப்பட்டது? எந்த நோக்கத்துல பூமி உண்டாக்கப்பட்டது? பூமியில யார் வாழணுன்றதுக்காக பூமி சிருஷ்டிக்கப்பட்டது? ஒன்லி ஒன் நேச்சர் பர்சன், ஒரே சுபாவம் உள்ள மனிதர்களுக்காக தான் பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. யார் அது? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு பூமி. பூமி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்து நீங்கள் பூமியில பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இந்த ஒரு நேச்சர், இந்த ஒரு சுபாவம், இந்த ஒரு தன்மை உங்களுக்கு ரொம்ப அவசியம். என்னது? ஜென்டில், மீக், சாந்த குணம். அந்த ஒரு நேச்சர் இல்லாத உங்களுக்கு, ப்ளீஸ் இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. இந்த சுபாவம் இல்லாதவர்கள், அதனால தான் நான் உங்களுக்கு 37ஆம் சங்கீதத்தை வாசிக்க வச்சேன். அது கடைசியில் நான் வருவேன் 37ஆம் சங்கீதத்திற்கு. ரொம்ப செழிப்பா இருக்கிறவனை பார்த்து எரிச்சல் அடியாதே நீதிமானே, பூமி உனக்கு தான், அவனுக்கு கிடையாது. அது எவ்வளவு தூரம் வச்சு தெரியுங்களா? 37ஆம் சங்கீதத்துல பூமியை சுதந்திரித்துக் கொள்வான்ட்டு. யார் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான்? இதே சாந்த குணம் உள்ளவன் அங்க வருது, நீங்க கவனிக்கல. ஆகையால் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் பூமி படைக்கப்பட்டது ஆதியிலே. பூமி யாருக்கு சொந்தம் என்பதான கேள்விக்கு சாந்த குணம் உள்ளவர்களுக்கு. ஆல்ரைட், 3 கேள்வி. Who are these gentle or meek? இந்த சாந்த குணம் உள்ள ஆட்கள் யாரு? முதலாவது கேள்வி. இரண்டாவது, இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? How could they inherit the earth? பூமியை அவர்கள் எப்படி சுதந்திரித்துக் கொள்வார்கள்? இரண்டாவது கேள்வி. இங்க சொல்லப்படுற பூமி இப்ப இருக்கிற பூமியா, அல்லது உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சத்தியத்தின் அறிவு இருக்கிறதுனால கர்த்தர் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குறாரு, அந்த பூமியை பத்தி சொல்லப்படுதா? இது வரப்போகிற புதிய பூமியை பத்தி இங்க சொல்லப்படுதா வசனம் 5ல, அல்லது இப்ப இருக்கிற பூமியை பத்தி சொல்லப்படுதா? இந்த 3 கேள்விகளுக்கு என்னால பதில் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் சீக்கிரமா ஒரு 5 நிமிஷத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன், நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா. ரெடியா? முதலாவது கேள்வி, who are these gentle or meek? இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் யார்? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ப்ராஸ் என்பதான வார்த்தை போடப்பட்டிருக்குது சாந்த குணம் என்பதற்கு. யார் இந்த ஆட்கள்? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மத்தேயுல இவரை இங்க சொல்லப்படுற இந்த சாந்த குணம் ஆட்களை தவிர இன்னொரு ஒரே பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது இந்த மத்தேயு இந்த சுவிசேஷத்துல. அவரை பார்த்தா தான் இந்த சாந்த குணம் உள்ள ஆட்கள் யாருன்றது நமக்கு தெரியும், இல்லாவிட்டால் தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த சாந்த குணம் ரொம்ப ரேர். மற்ற சில நிருபங்களை போடப்பட்டிருக்குது சாந்த குணம் என்று, ஆனால் சாந்த குணம் உள்ள ஆள் யாருன்றது தெரியாது. சாந்த குணம் உள்ள ஆட்களை பத்தி வசனம் 5ல சொல்லியிருந்தாலும் அந்த சாந்த குணம் உள்ள ஆட்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி நடந்துக்குவாங்க, அவங்க எப்படி வாழ்வாங்க, என்ன அவங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, அவங்கள சில பேர் சயின்டிஸ்ட் இருப்பாங்களா, அவங்கள சில பேர் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் இருப்பார்களா, பிலாசபர் இருப்பாங்களா, யார் இந்த சாந்த குணம் உள்ளவர்கள், இவங்களை எங்க பார்க்கல, இவங்க பார்த்து எப்படி இருக்கும் என்பதை நம்ம மத்தியில் நீங்க தேடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஆட்கள் யாரும் இல்லை. பட் ஒன்லி ஒன் பர்சன், ஒரே ஒரு நபர் தான் மத்திய சுவிசேஷத்துல அந்த சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அவரை தான் இப்ப நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவரை பார்த்துட்டீங்க. அந்த சாந்த குணம் உள்ள ஆட்கள் யார்? அவர்கள் தான் இந்த பூமி சொந்தம். இந்த பூமியா அல்லது வரப்போற பூமியான்றது கடைசி கேள்விக்கு பதில். பூமி யாருக்கு சொந்தம் கேள்விக்கு சாந்த குணம் உள்ளவர்கள். 21ஆம் அதிகாரம்
சிறந்த ஒரே ஒரு நமக்கு துர்ஷ்டாந்தம் இந்த நபர் தான் நம்மளுக்கு அந்த சாந்த குணத்திற்கு ஒரு முழு சொரூபியே. இவரை விட்டாக்கா நம்மளுக்கு வேற யாரையும் எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால இவரை மாத்த தெளிவா பார்த்தீங்கன்னாக்கா, இவரை மாதிரி நீங்க இருந்தீங்கன்னாக்கா பூமி உங்களுக்கு தான். இப்போ நம்ம வசிக்கிறது எவ்வளோ? 20க்கு 10, 10க்கு 10. நம்மளுக்கு இப்போ வசிக்கிற பூமி சைஸ் அவ்வளோதான். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை, பூமி சாந்த குணம் உள்ளவர்களுடையது. 21 வசனம் 1-5. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய். உன் ராஜா எப்படி வராரு? ப்ராஸ் என்பதான சேம் வார்த்தை அங்க போடப்பட்டிருக்குது. அப்ப சாந்த குணம் உள்ளவர் என்பதான ஒரு கேரக்டர் உள்ள நபர் பூமியில ரொம்ப தற்சரூபமா பார்க்க வேண்டும் என்றால் யாரா இருக்க வாய்ப்பு உண்டு? ராஜா. ஆனா ராஜாக்கு என்ன இருக்குது? சாந்த குணம். கர்த்தர் பூமியை மனுபுத்திற்கு கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு? ஆண்டுகொள், ராஜாவாக இரு. அதை எழுந்துட்டான் அவன். மேற்கொள், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஆண்டுகொள் என்பதான ராஜரீகம் செய்வதற்காக ராஜாவுக்கு கொடுப்பது போல மனுபுத்திற்கு கர்த்தர் பூமியை கொடுத்தால் அந்த பூமியை அவன் நாசமாக்கிட்டான். அப்ப சாந்த குணம் என்பதான ஒரு கேரக்டர் மத்திய சுவிசேஷத்தில் பார்ப்பதாயானால் அந்த ஒரு சுபாவமுள்ள ஒரே ஒரு நபர் யார் என்பதான கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகே, என்ன அந்த கேரக்டர்? ஆக்சுவலி அந்த சாந்த குணம் உள்ளவர் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற மகத்துவமுள்ள ஒரு சுபாவம். அது அந்த சுபாவம் என்ன பண்ணுது அதை நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். ஓகே, குயிக்காக. மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனம் 28, 29, 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யாராவது இங்க இருக்கிறீர்களா? இப்ப சுமந்துதான் ஆகணும்னு ஆனதுக்கு அப்புறம் அதை நீங்க சந்தோஷமா சுமக்கலாமே. ஏன் வருத்தப்பட்டு சுமக்கிறீங்க? இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும், கண்டினியூ பண்ணுங்க, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும். யாரு? என்ன வார்த்தை? நான் சேம் சாந்த குணம் உள்ளவர், நான் சாந்தமும், சேம் ப்ராஸ் என்பதான கிரேக்க வார்த்தை அங்க போடப்பட்டிருக்குது. நான் சாந்த குணம் உள்ளவர், சாந்தமும், அது முடிச்சிருக்க அந்த வார்த்தை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஓகே, அதை பத்தி சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இந்த சாந்த குணம் என்ன செய்கிறது? இந்த குணம் உங்கள்கிட்ட என்கிட்ட இருக்குதான்னு மாத்த தயவு செய்து நீங்க ஆராய்ந்து நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டும். இந்த குணம் உங்கள்கிட்ட என்கிட்ட இருந்தாக்கா, இயேசுநாதர் வாக்குத்தத்தத்தோட ஆசீர்வாதமாய் சொன்ன வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுடையதான் இந்த பூமியை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். உங்களுக்கும் எனக்கும் இந்த சாந்த குணம் இருப்பதேயானால் பூமி நமக்கு தான் சொந்தம். டவுட்ட வேண்டாம். சொன்னூறு பூமியை கொடுத்தூர். என்ன அந்த சாந்த குணம் என்றால், வாட் இஸ் இட் குவாலிட்டி? 12ஆம் அதிகாரம் சாந்த குணம் சொன்னதுக்கு அப்புறம் 12ஆம் அதிகாரத்தை ஒரு பெரிய சம்பவம் எழும்புது. ஓகே, அந்த சம்பவம் உங்களுக்கு வாசிச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். 8 வாசிங்க, 8, 9 வாசிங்க. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அவர் விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தார். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாள் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மறு கையை போல் சுஸ்தமாயிற்று. இப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். என்ன செய்யும்படி? ஜெனசைட், அவரை கொல்லும்படி. இப்போ நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். சூம்பின கை உடையவன் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு தேவாலயத்துல. அது ஓய்வு நாள். இவர் இங்கிருந்து உன் கையை நீட்டுன்னு சொன்னாங்க, அவர் நீட்டிட போறான். ஓய்வு நாள் அது ஒரு வேலையாயிடுது உங்களுக்கு. ஆகையால் தான் வசனத்துல சொன்ன வார்த்தை, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். ஓய்வு நாளை ஆண்டு கொள்பவர். ஓய்வு நாளுக்கு உள்பட்டவர் அல்ல. மனுஷகுமாரனாகிய இயேசுநாதர் ஓய்வு நாளை மனுஷனுக்கு கொடுத்தவர், மனுஷனை ஓய்வு எடுக்க சொன்னவர். ஒரு நாள் ஃபுல்லா நான் உங்க சரீரத்துக்கு ஓய்வு தேவை என்று சொல்லி 6 நாள் வேலை செய்யுங்க, ஒரு நாள் ஓய்வு எடுத்துங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் மனுஷனுடைய சரீரத்திற்கு ஒரு நாள் ஓய்வு கொடுத்தவர் அவர். அந்த ஓய்வு நாளை நீங்கள் சடங்காக பெரிய 6 நாள் வேலையை பார்க்கலும் இந்த ஓய்வு நாளை பெரிய பாரமா ஆக்கி விட்டார்கள் இந்த மத தலைவர்கள். ஒரு கேள்வி கேட்கிற பாருங்க, இந்த இடத்துல இயேசுநாதர் அந்த ஓய்வு நாள்ல நல்லது செஞ்சிருக்கிறாரு, அற்புதமான காரியத்தை செஞ்சிருக்கிறாரு.
அந்த சூம்பின கை உடையவனது வந்து அந்த கையை சரி செய்திருக்கிறார். அந்த சரி செய்து அவர்கள் பார்த்த உடனே இவரை கொல்லும்படியாக திட்டம் போடுகிறார்கள், சதி திட்டம் போட ஆரம்பிக்கிறார்கள் இந்த மத தலைவர்கள். என்னுடைய கேள்வி, கையை சொஸ்தமாக்கின கர்த்தருக்கு இந்த இயேசுநாதரை கொல்லத்தக்கதாக சதித்திட்டம் போட்டவர்களுடைய கையை சூம்பின கையை ஆக்கியிருக்க முடியாதா? நான் சொல்லி புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் இவ்வளவு சொல்ல வந்துட்டு இருக்கேன்? சாந்த குணம் என்றால் என்ன? வாட் இஸ் மீக்னஸ்? வாட் இஸ் ஜென்டில்னஸ்? வாட் இஸ் மைல்ட்னஸ்? சாந்த குணம் என்றால் என்ன? அந்த கர்த்தர் சூம்பின கையுடையவனுடைய கையை நீட்ட முடியும் என்றால் வல்லமையை பயன்படுத்தி, அவருடைய வல்லமையை பயன்படுத்தி இவரை கொல்லத்தக்கதாக திட்டம் போட்டவர்களுடைய கைகளை சூம்பின கைகள் ஆக்கியிருக்க முடியாதா? ஆனா செய்யல. Why? The nature of meekness always defend but never ever offend anyone. That's its nature. அதுல இருக்கிற ஒரு பெரிய சத்துவமே அதுதான். எது? சாந்த குணம் உள்ளவன் எப்போதும் மனுஷனை கொல்ல மாட்டான், மனுஷனுடைய வாழ்வை கெடுக்க மாட்டான், மனுஷன் வாழ்க்கையை கெட்டு வாழ்வதிலே சாந்த குணம் உள்ளவன் விரும்ப மாட்டான். இப்ப அவரை பத்தி ஏசாயா தீர்க்க வசனம் கோட் பண்றாரு. மத்த கொஞ்சம் கவனிங்க, கீழே போங்க, அப்படியே எங்க ஓட்டிங்க, எனக்கு அந்த 19-20 கவனிங்க. 19, வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். யார் இந்த சாந்த குணம் உள்ள கர்த்தர்? வாக்குவாதம் செய்ய மாட்டார், சண்டை போட மாட்டார். மேல வந்து இவர் கொல்லத்தக்கதாக சதி திட்டம் போடுறாங்க, கர்த்தர் அங்கிருந்து போயிடுறாரு. அவருக்கு வல்லம் இருக்குது கொள்ற அளவுக்கு. ஆனா கர்த்தர் செய்கிறவரல்ல. ஏன் 11:29 பார்க்கும்போது நான் சாந்த குணம் உள்ளவர் என்று இயேசுநாதர் தன்னை குறித்து சொன்ன வார்த்தை அவர். 19 வாசிங்க. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். கூக்குரலிடவும் மாட்டார். கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பது கிடையாது. 20, அவர் நியாயத்திற்கு ஜெயங்கெடுக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரிய அணைக்காமலும் இருப்பார். பூ மருதி போறார் அவர். இந்த சாந்த குணம் உள்ளவர் என்பதான வார்த்தைக்கு அதோடைய சுபாவம் என்னவென்றால் எப்போதும் மத்தவங்களை அஃபெண்ட் பண்ணாது, மத்தவங்களை கொல்லாது, மத்தவங்களுக்கு இடர்களை ஏற்படுத்தாது. சாந்த குணம் உள்ளவர். எதுக்கு தெரியுமா? லேடிஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப நேசிக்கிறது. சுவிசேஷத்தை நீங்க எங்கன்னா கொண்டு போங்க, எந்த லேடிஸும் மறுதளிக்க மாட்டாங்க, ஜென்ஸ் தான் மறுதளிப்பாங்க. ஆனால் லேடிஸ் எல்லாரும் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்வார்கள். வாய் நூற்றாண்டு ஆயிரக்கணக்கான வருஷமாக பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் சுவிசேஷம் போனதுக்கு அப்புறம் தான் சுதந்திரமே கிடைச்சது. உங்களுக்கு மிஷினரிஸ் உள்ள வந்தாங்க. இயேசுநாதரோட மகிமையின் சுவிசேஷம் தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற கட்டுகளிலிருந்து உங்களை விடுவித்தது. ஹல்லேலூயா. அதெல்லாம் நீங்க பாராட்டணும் தெரியுமா? அதற்கு எவ்வளவு மிஷினரிஸ் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, செத்துருக்கிறாங்க. ஏன்? கிறிஸ்து ஒண்டிதான் எந்த லேடிஸ்க்கும் அஃபெண்ட் பண்ணவே இல்லை, இடர்கள் உண்டாக்கவில்லை. ஸ்டம்பிளிங் பிளாக்காக கிறிஸ்து எந்த சகோதரிக்கும் வேதத்துல இருந்ததே கிடையாது. மற்ற எல்லோரும், ஏன் பவுலை பார்த்தாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரில வந்து ரொம்ப லேடிஸ்க்கு பிடிக்காது. ஏன்னா பவுல் வந்து பிரசங்கம் பண்ணும்போது ஸ்திரீகளுக்கு பிரசங்கம் பண்ணது நான் இடம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு இல்லையா சத்தியத்துல. அது அவங்களுக்கு ரொம்ப இடர்கள் ஆகிப்போச்சு. ஆனா அந்த சத்தியன்றது இப்போ அவங்களுக்கு தெரியும். எவ்வளவு சகோதரிகளை வந்து அவர் பாராட்டி இருக்கிறாரு, வாழ்த்துதல் சொல்லியிருக்கிறார் அவருடைய நிருபங்களிலே. யாரு? பவுல், அக்விலா, பிரிஸ்சில்லா, இன்னும் கனவு மணிமார் கூடவே ஊழியம் செஞ்சவங்க. சகோதரிகளையும் ஸ்திரீகளையும் ரொம்ப கண்ணியமாக மதிப்பு மரியாதை பார்க்குற ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா அவங்களுக்கு அது புரியல. அது ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பெண்களுக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறிலே இடர்கள் உண்டாக்கவே இல்லை. ஏன்? சாந்த குணம் உள்ளவர். சாந்த குணம் உள்ளவர் என்ன பண்ண மாட்டாரு? மத்தவங்கள இடர்கள் உண்டாக்க மாட்டாரு. சோ எவ்வளவு பேருக்கு இங்க சாந்த குணம் இருக்கிறது? என்ன சாந்த குணம்னா மத்தவங்களை இடர்கள் ஏற்படுத்தக்கூடாது, மத்தவங்களுடைய வாழ்க்கையை அழிக்க கூடாது, மத்தவங்க அழிக்க வந்தால் நம்ம தப்பிச்சுன்னு போனோமே தவிர மற்றவர்கள் செத்து போனன்றதுக்காக நாம் எந்த சதி திட்டத்தையும் செய்யக்கூடாது. அதுதான் சாந்த குணத்துடைய விசேஷித்த தன்மை. அப்ப பூமியில வாழ்வதற்கு யார் மாத்த தகுதி உள்ளவன்? இன்னொரு மனுஷனையோ இன்னொரு சும்மா இருக்கிற மிருகத்தையோ கொல்ல மாட்டான். நீதிமொழிகள்ல ரொம்ப அற்புதமா ஒரு வசனம் அது. நீதிமான் தன்னுடைய மிருகங்களின் மீது கரசனை உள்ளவன், கருணை உள்ளவன். அதாவது மிருகத்தை கொல்ல மாட்டான், மிருகத்துக்கு ஆகாரம் கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா துஷ்டனோ மிருகத்தை கொல்லுவான்ற வார்த்தை சொல்லப்படும். சாந்த குணம் உள்ளவர்களே, பூமி உங்களுக்கு தான் சொந்தம். எவ்வளவு பேர் இங்க நான் ஒருபோதும் ஒரு நாளும் மற்றவங்க கிடணும்னு நினைச்சிட்டு நான் செயல்பட்டதே கிடையாது, மற்றவங்களுக்கு இடர்ல நான் உண்டாக்கலன்றங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ சாந்த குணம்னு தெரியும். இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு எப்படி இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு சொல்லணும் இல்லை? ஆண்டவராகிய இயேசுக்கு சாந்த குணம் உள்ளவர் தானே வாசிச்ச வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியை சுதந்திரித்தாராம். இயேசுநாதர் பூமி எப்படி சுதந்திரித்தான்றது இப்ப உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க போகிறேன். 8:20. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும். நரிகளுக்கு என்ன இருக்குது? குழி. நம்ம வீட்டை தங்காதது. நரிகளுக்கு குழிகள் உண்டு. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. ஆகாயத்தின் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை. மனுஷகுமாரன் யாரு? யார் மனுஷகுமாரன்? சாந்த குணம் உள்ள இயேசுநாதர் தானே. அவருக்கு என்ன இல்லையா? தலை சாய்க்கவும் இடம் இல்லை. சாந்த குணம் உள்ளவர் பூமியை சுதந்திரிப்பார்ன்ற சத்தியம் இருக்குது. ஆண்டவரே, நீர் தான் கற்றுக் கொடுத்தீர், நீர் பார்த்தீர் என்றால் தலை சாக்கி கூட எனக்கு இடையில நின்றீர்.
அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிக்க மாட்டார்களா? சாந்த குணம் உள்ள இவரே தலை சாய்க்க இடையிலனாக்கா நம்மளுக்கு கால் வைக்க கூட இடம் இருக்காது. எதுக்காக இயேசு அந்த வார்த்தையை சொன்னாரு? எனக்கு தலை சாய்க்கவும் இடையிலன்றாரு. பூமியை சுதந்திரிக்கிற சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். புதிய பூமியை கர்த்தர் நம்மளுக்கு எப்படி தராரு? 25ஆம் அதிகாரம் வசனம் 34 மாத்திரம் வாசிடுங்க. 25, 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எதை வந்து சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்? உலகம் உண்டானதற்கு முதல்ல இருந்து உங்களுக்காக உண்டாக்கப்பட்ட தேவன ராஜ்யத்தை வந்து சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஓகே. இந்த பூமியில் ஆண்டவரே அது இருக்கட்டும் ஆண்டவரே, அது எங்கே போறதில்ல. எங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிற பூமி இது குறித்து என்ன சொல்றீரா? 12ஆம் அதிகாரம் வசனம் 18, 19, 20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொண்டு போகிற எந்த காரியத்து குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால். எங்க ஒருமனப்பட்டிருந்தால்? அந்த வார்த்தை பூச்சிக்கணும். பூமியில நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். பூமியை சாந்த குணம் உள்ளவர்கள் சுதந்திரிப்பார்கள் என்பதனை கேள்விக்கு சுதந்திரிப்பார்கள். யார் கொடுக்கிறது? என்னுடைய நாமத்தினாலே. யார் கொடுக்கிறது? பிதாவாகிய தேவன் தருகிறார். யாருடைய நாமத்தினாலே? ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாய். அதெல்லாம் டீட்டெயிலா பேச எனக்கு நேரம் இல்லை. கடைசி கேள்வி இதான் லாஸ்ட். இந்த பூமியை பத்தி கர்த்தர் இங்க பேசுறாரா இல்ல வரப்போகிறாங்க? 25:34 வாசிச்சமே, கர்த்தருடைய என் பிதாவுடைய ராஜ்யம் என்று அது சொல்லப்படுறாரா இங்க? 5:5 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இங்க சொல்லப்படுற பூமி இப்ப இருக்கிற பிரசன்ட் பூமியா அல்லது வரப்போகிற கர்த்தருடைய புதிய ராஜ்யமா? இப்ப இருக்கிற பூமி நீங்க சொன்னீங்கன்னாக்கா இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நீங்க வாழ்ந்துதான். ஏன்னாக்கா நீங்க யாரு? சாந்த குணம் உள்ளவர்கள். சுவிசேஷ புஸ்தகம் வந்து ரொம்ப குழப்பம். நம்ம சரியா படிக்கலனா. நல்லா படிச்சீங்கன்னாக்கா குழம்பாது, தெளிவாயிடும். இங்க சொல்லப்படுற பூமி பிரசன்ட் பூமியா அல்லது வரப்போற பூமியா? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்றாரு. ஒருவனுக்கு 10 தாலந்து, ஒருவனுக்கு 5 தாலந்து, இன்னொருவனுக்கு 1 தாலந்து தராரு. அதுல யாரு பூமியில போட்டு புதைச்சிருது? 5 தாலந்தா 10 தாலந்தா 1 தாலந்தா? 1 தாலந்து போட்டு புதைச்சிரு. அப்படி 5 10 இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அதை டபுள் பண்றாங்க. அவங்களுக்கு கர்த்தர் என்ன தருகிறார்? அநேகர் பூமியை சாந்த குணமுள்ளவர்கள் சுதந்திரிப்பார்கள். ஆனா இப்ப அதை நம்ம பார்க்காத பட்சத்துல இந்த பூமியை வந்து ஃபியூச்சருக்கு போட்டுறாங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா இருக்குது, நமக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஃபியூச்சருக்கு போட்டுறாங்க. பட் இதே பூமியில தான் சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் சொல்லப்படுகிறது. வசனம் 13, 5ஆம் அதிகாரம் 13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் யாருக்கு என்னவாகிறீங்க? நீங்கள் பூமிக்கு உப்பு. எந்த பூமிக்கு? வரப்போற பூமிக்கு உப்பா இருக்கிறீங்களா? இந்த பூமிக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீங்க. அப்போ நான் செத்து போறேனே என்பதன் கேள்விக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமா பதில் சொல்ல வேண்டும் என்றால், அன்பானவர்களே, நாம் திருப்ப இந்த பூமிக்கு வரோம். இந்த பூமியில நற்கரிகளை செய்து நம் கர்த்தர்கிட்ட போன பிறகு நாம் மறுபடியும் கர்த்தரோட கூட பூமிக்கு வரும் பொழுது நம்மளுக்கு இந்த பூமியிலே கர்த்தர் அலாட் பண்ணி வச்சுட்டாரு. அடுத்த முறை நாம் வரும் பொழுது இதே பூமியிலே நீங்களும் நானும் ஆண்டு கொள்ளத்தக்கதாக என்னென்ன ஒரு இடங்கள், யோலோல ஒரு ரீஜியன், யோலோ ஒரு எல்லைக்குள்ளாக ஒரு கிறிஸ்தவ நீதிமானும் ஆள வேண்டும் என்பதற்கு கர்த்தர் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். 1000 கால அரசாட்சின்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா நீங்க? இயேசுநாதர் 1000 காலம் வந்து அரசாளுவார்ன்றது எந்த பூமி? அது எந்த சிருஷ்டிப்பு? பழைய சிருஷ்டிப்பு, பழைய பூமியாக இதுல. அப்ப இப்போ இல்லையா? கண்டிப்பாக இது. ஆக மொத்தத்துல பூமியை சுதந்திரிக்கிறது யாரு? சாந்த குணம் உள்ளவன். எந்த பூமி? வேற வரப்போற பூமி மாத்திரமல்ல, ஃபாலன் ஒன், விழுந்து போன இந்த பூமிக்கு யார் சொந்தக்காரன்? சாந்த குணம் உள்ளவன். அப்ப நான் என் சாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கேள்வி கேட்கலாம். உங்க சாவை பத்தி நான் சொல்றது ஒரே ஒரு ரீசன் தான். கிறிஸ்தவன் சாந்த குணம் உள்ளவன் ஒரே ஒரு விஷயத்துக்கு மாத்திரம்தான் சாவை விரும்புவான். We know how to put the people to death. எப்படி கொல்லணுன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். சாந்த குணம் உள்ளவனுக்கு மாத்திரம் தான் தெரியும் எப்படி வாழ வைக்கணும்ன்றது. நீங்களான சாந்த குணம் உள்ளவனா இருந்தால் மற்றவங்களை என்ன பண்ணோம்? வாழ வைக்கணும். இல்லையா? மற்றவங்களை கொல்ல மாட்டான். சாந்த குணம் உள்ளவன் வாழ வைப்பான். கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவர் ஆகியால் தான் எல்லா வியாதியஸ்தரையும் அவர் சொஸ்தமாக்கினார். பிசாசு பிடியில் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். பற்பல கொள்ளை நோய்கள் இருந்தவர்களை கிறிஸ்து சொஸ்தமாக்கினார். ஏன்? சாந்த குணம் உள்ளவர் மற்றவர்களை பிழைக்க வைப்பார். அவனுக்கு தான் பூமி. இந்த பூமி தான் நான் இப்ப உங்களுக்கு சில வசனங்கள் வாசிக்கமாச்சு. வாசிட்டு முடிச்சிடறேன். சங்கீதம் 37 7-8 மாத்திரம் இப்ப வாசி. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கொள்ள சுதந்திரிப்பாங்க. வரப்போற பூமியா? எந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள். அடிக்கல போங்க. இன்னும் கொஞ்சம் நேரம்தான். அப்பொழுது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை ஒற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து. யாரு? இயேசுநாதன் சொன்னது என்ன? சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை. எந்த பூமிங்க? பிரசன்ட் வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் இதை சரி செய்யணும். இங்க ஆட்கள் இருக்கிறாங்க, இங்க ஆட்கள் செத்துன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் தேவை? சாந்த குணம் உள்ளவர்கள். வியாதிஸ்தனுக்கு வைத்தியன் தேவது போல செத்து போற மனுஷனுக்கு சாந்த குணம் உள்ள மனுஷன் தேவை பூமிக்கு. ஆகையால் தான் நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கிறீர்கள்? உப்பா இருக்கிறீர்கள். உலகத்துக்கு நீங்க என்னவா இருக்கிறீர்கள்? ஒளியா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பூமிக்கு அவசியம். ஏன்? நீங்களும் நானும் சாந்த குணம் உள்ளவர்களா இருந்தால் நாம தான் பூமியில இருக்க ஆட்களை பிழைக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறது. அவங்க வாழணும், மனுஷன் வாழ வேண்டும் என்று நீங்கள் நானும் முயற்சி செய்கிறோம். வெளியூர்ல எவ்வளோ கிறிஸ்தவ சபைகள் எவ்வளோ வறுமையில் இருக்கிற ஆட்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க, வாழட்டும், பணத்தொகை அனுப்புறாங்க. யாரு? கிறிஸ்தவர்கள் மிஷினரிஸ்க்கு அனுப்புறாங்க. ஏன்? let the people live. மனுஷன் வாழணும். எங்கன்னா சோறு இல்லையா? சாப்பாடு அனுப்பு. பசங்களுக்கு பால் இல்லையா? பால் பவுடர் அனுப்பு. எப்படின்னா ஜனங்களுக்கு அடிப்படையானது கொடுத்து ஜனங்களை வாழ வைக்கிறது யாரு? சாந்த குணம் உள்ளவன். வாழணும். கல்வி இல்லையா? கல்வி கொடு. ஏதாவது ஒன்று கொடுத்து விசுவாசி ஜனங்களை வாழ வைப்பவன் சாந்த குணம் உள்ளவன். ஹல்லேலூயா. அப்புறம் பூமியில நீங்க இருக்கிறது எவ்வளவு அவசியம் தெரியுமா? அவங்க பூமியில இருந்தா தான் பூமி இருக்கும், இல்ல பூமியே இருக்காது. வயலன்ஸ், வயலன்ஸ். நோவாவுடைய காலகட்டத்தில் 6ஆம் அதிகாரத்துல பாக்குறது என்ன? வயலன்ஸ், பிளட் ஷெட், வயலன்ஸ், பிளட் ஷெட். ரத்த சிந்துதலும் அராஜகமும் இருந்தது பூமியில. ஜனங்க செத்து போக வேண்டியதா இருந்தது. கர்த்தரை அங்கதான் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார், பிரளயத்தை வர பண்ணி. ஆகையால் அன்பானவர்களே, நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களா இருந்தால் பூமி உங்களுக்கு தான். ஏன்? நீங்க பூமியில இருந்தே ஆகணும். எது வரைக்கும்? அதான் கேள்வி. நானும் பூமியில இருக்கணும்னு விரும்புறேன். எது வரைக்கும்? ரொம்ப நாள் கிடையாது. எது வரைக்கும்? சாந்த குணம் உள்ளவன் ஏன் சாவறானாக்கா மரணம் அவனை பிடிக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. இனாஃப். என் இடத்துல 10-15 பேர் வந்துட்டாங்க சாந்த குணம் உள்ளவர்கள். இப்ப நான் போக வேண்டியது சாவு எனக்கு ஆதாயம். ஏனென்றால் கிறிஸ்து என்னுடைய ஜீவன். ஆகையால் கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ சாந்த குணம் உள்ளவன் நான் அங்க போக விரும்புகிறேன். ஆனா சாந்த குணம் உள்ள ஆயுசு நாட்களை கேட்டால் கர்த்தர் தராமல் இருக்க மாட்டார். ஆனா சாந்த குணம் உள்ளவன் குறிப்பிட்ட நாட்கள் வந்ததுக்கு அப்புறம் சொல்வது, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். அடுத்த முறை சாந்த குணம் உள்ளவன் பூமியில வரனாக்கா அவன் கர்த்தர் கூட தான் அவனை விரும்புவான். நீர் எங்க இருக்கிறீரோ நாங்க இருக்கணும் ஆண்டவரே. இப்ப நீர் இல்லாமலே ஆவினர் வைத்து இவ்வளவு விஷயங்கள் சாந்த குணமாய் நீர் உடைய செயல்களை செய்து முடித்தீர். அடுத்த முறை நான் வரும்பொழுது நான் ஒண்டியா வர மாட்டேன். நீர் எங்க போய் ஆண்டு கொள்ளுகிறீரோ அதே இடத்தை நானும் ஆண்டு கொள்ளுவேன். எனக்கும் உம்முடைய ராஜ்யத்தில ஒரு பகுதி வேணும் ஆளுகை செய்வதற்கு. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் சாந்த குணம் இருந்ததுன்னா இந்த வாழ்க்கையை வெறுத்து நம்ம சாவதற்கு விரும்பவே மாட்டோம். உங்களுக்கும் எனக்கும் சாந்த குணம் இருந்ததுன்னா கிறிஸ்துவ பார்க்கணும் நோக்கத்துக்காக தான் போவோம். அது வரைக்கும் ரொம்ப வேலை செய்ய வேண்டியது. ஏன்னா பிள்ளைகள் பிழைக்கணும், பெண் பிள்ளைகள் காக்கப்படணும். இதெல்லாம் யார் செய்யறது? சாந்த குணம் உள்ளவன். அறிவு கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், ஜனங்களை வாழ வைக்கணும். அது செய்வது சாந்த குணம் உள்ளவன். Standing on the promises of Christ my King, through eternal ages let His praises ring. Glory in the highest I will shout and sing, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises that cannot fail, when the howling storms of doubt and fear assail. By the living word of God I shall prevail, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of Christ my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises I now can see, perfect present cleansing in the blood for me. Standing in the liberty where Christ makes free, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing
standing on the promises of Christ the Lord, bound to Him eternally by love's strong cord, overcoming daily with the Spirit's word, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God, my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises, I shall not fall, listening every moment to the Spirit's call, resting in my Savior as my all in